சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட காரணங்களின் அடிப்படையில பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களோட விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் நாடு முழுவதுமே கேஸ் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி இருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா சென்னையில 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டு 3237 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நாடு முழுவதுமே வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதால வணிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே விலை உயர்வு நுகர்வோருக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உணவகங்கள் வெகு நாளா பூட்டி கிடக்கக்கூடிய நிலையில இயங்கி வரக்கூடிய ஓரிரு உணவகங்களுமே இன்னும் கொஞ்ச நாள்ல மூடப்படும் அப்படின்ற அச்சு நிலை உருவாகி இருக்கு. ஏற்கனவே 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்கும் டீ விற்பனை ஆகுது. இந்த நிலையில இப்ப மறுபடியுமே விலை ஏறி இருக்கிறதுனால டீ, காஃபி விலைகள் மறுபடியுமே ஏறதுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்பட்டது. ஏற்கனவே ஈரான் போர் காரணமா கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அவதி அடைஞ்சாங்க. போதுமான சிலிண்டர் கிடைக்காம நிறைய பேர் ரொம்பவே அவதி அடைந்தாங்க. அதே நேரத்துல நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டுச்சு. அதாவது சிலிண்டர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல்கள் மூடி இருந்தாங்க. ஸோ இதனால சென்னையில இருக்கக்கூடிய பேச்சலர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு அவங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம ரொம்பவே அவதி அடைஞ்சாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில கடைகள் திறந்து இருந்தாலுமே அங்க ரேட்டுமே ஏத்திட்டாங்க. சாதாரணமா 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு தோசையை 30 ரூபாய் வரைக்குமே விற்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு வடையை 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரைக்குமே வித்தாங்க. ஸோ நிறைய கடைகள்ல 12 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டீக்களை 20 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சாங்க. ஸோ இதனால சென்னையில வாழ்ந்துட்டு வரக்கூடிய பேச்சலர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த சிலிண்டர் ரேட்டு தான் உயர்ந்துச்சே தவிர அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இப்ப பொதுவா சாமானிய ஒரு மனுஷன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட சம்பளம் அதுவா தான் இருக்குது. ஆனா இந்த சிலிண்டர் விலையேற்றத்தால அவங்க நாள்தோறுமே இந்த உணவு பட்டியலோட விலையேற்றம் காரணமா நிறைய வேலைகள் சாப்பிடாமலும் இருந்திருக்காங்க. சோ இப்ப மறுபடியுமே இந்த சிலிண்டர் விலையை ஏத்தி இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது ஹோட்டல்காரங்க மட்டுமே கிடையாது, அவங்கள நம்பி இருக்கக்கூடிய சென்னை பேச்சலர்ஸ் தான். ஏற்கனவே அவங்க வருமானம் கம்மியா இருந்தாலுமே தங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக பார்த்து பார்த்து செலவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நிலையில சிலிண்டர் விலையை ஏத்துனா கண்டிப்பா அடுத்தது என்ன நடக்கும்? ஹோட்டல்கள்ல ஏற்கனவே விலையை ஏத்திட்டாங்க, அதுவும் தாறுமாறா ஏத்திட்டாங்க. இப்போ ஹோட்டல் சைடுமே நமக்கு குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா அவங்க சிலிண்டர் ஏத்துறதுனால இப்படி விலைப்பட்டியலை உயர்த்தினா மட்டும்தான் அவங்களுக்கு அது ஈடுகட்ட முடியும். ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்கணும், கிளீனர்ஸ், அப்புறம் அங்க ஒர்க் பண்ற எல்லாருக்குமே அவங்க சம்பளம் கொடுக்கணும். ஸோ இதனாலதான் அவங்க ஒரு குறிப்பிட்ட ரேட்டை ஏத்துறாங்க. பட் இப்படி ரேட் ஏத்தும் போது பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டா கண்டிப்பா ஹோட்டலுக்கு சாப்பிட போறவங்க. இப்போ பொதுவா வீட்டுல ஃபேமிலியோட இருக்கிறவங்க வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. ஆனா சென்னையில பேச்சுலர்ஸா இருக்கிறவங்க இதனால நிறையவே அவதி அடைஞ்சிட்டு வராங்க. சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் அவங்களுமே சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க சமைச்சு சாப்பிட்டாலுமே சில டைம்ல சிலிண்டர் கிடைக்கல. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வீட்டு உபயோக சிலிண்டருக்குமே தட்டுப்பாடு இருக்குது. இது கிடைக்கிறதுக்குமே ரொம்பவே டைம் எடுக்குது. ஸோ அதனாலையுமே அவங்களால சமைக்க முடியல. அதே நேரத்துல நிறைய பேருக்கு டைம் ஷிஃப்ட் நிறைய மாறும். அதனால அவங்க கடையில சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அதனாலதான் அவங்க கடைக்கு சாப்பிட போறாங்க. ஸோ இதனால கடைக்கு போகும்போது டெய்லியுமே 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் தோசை வித்து கிடந்த இடத்துல இப்போ ஒரேடியா 30 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால அவங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இந்த சிலிண்டர் ரேட் உயர்ந்ததுனால சாப்பாடு ரேட்டு மட்டும்தான் உயர்ந்திருக்கு. ஸோ இதனால யாருக்குமே சம்பளம் அதிகமா கொடுக்கப்படுவது கிடையாது. அவங்க ஆரம்பத்துல என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே சம்பளத்தை தான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த விலைப்பட்டியலை சமாளிக்க முடியாமலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்போ திரும்பவும் இந்த கேஸ் சிலிண்டரோட ரேட்டு தாறுமாறா உயர்ந்துடுச்சு. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி உயர்ந்துடுச்சு.
ஸோ இதுக்கு மத்திய பாஜக அரசு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோரோட கேள்விக்குறியுமா இருக்குது. ஏன்னா சாமானிய மக்களால இது வந்து ரொம்பவே கஷ்டம். இதை வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது முடியவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இதனால கண்டிப்பா ஹோட்டல்கள்ல வந்து விலையேற்றம் அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும். ஏற்கனவே டபுள் மடங்கா உயர்த்திட்டாங்க. இப்போ இதனால கூட கொஞ்சம் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதனாலதான் பேச்சுலர்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய இடங்கள்ல வந்து அம்மா உணவகம் இதுவுமே வந்து திறக்காம இருக்குது. அங்கேயுமே சரியான அளவுல உணவுகள் கிடைக்காம இருக்குது. இதனாலுமே வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த அம்மா உணவகத்தை நம்பியுமே நிறைய பேர் வந்து பேச்சுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ பேச்சுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் அம்மா உணவகங்கள்ல நிறைய பேர் சாப்பிடுறாங்க. அங்கேயுமே சாப்பாடு வந்து நல்லா தான் இருக்குது. அதை நம்பியுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ல தானே இப்போ சாப்பாடுக்கு வந்து ரேட் ஏத்திட்டாங்க. நமக்கு வந்து வழக்கம் போல அம்மா ஹோட்டலுக்கு போகணும்னு நினைச்சா கூட அங்கேயுமே வந்து நிறைய டைம் வந்து அங்க ஓப்பன்ல இருக்கிறது இல்லை. அதுக்கான காரணம் வந்து அங்கேயுமே சிலிண்டர் இல்லாம இருக்கிறது கூட சொல்லலாம். ஸோ இதனாலுமே நிறைய பேர் அவதி அடைகிறாங்க. ஸோ இந்த விலையேற்றம் கண்டிப்பா குறைஞ்சா மட்டும்தான் மக்களால வந்து சர்வை பண்ண முடியுமே தவிர மற்றபடி பாதிப்புகள் அதிகமாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசுகள் வந்து கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுத்தே தீரணும். ஸோ இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பிரச்சனையா ஹோட்டலுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை தாண்டி என்ன பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ்க்கு தான் நிறைய பிரச்சனை. ஏன்னா டே பை டே வந்து நம்ம பார்க்குறப்போ அவங்க வந்து டெய்லியுமே ஹோட்டலில் சாப்பிட்றப்போ அது விலையேற்றம் அப்படிங்கிறது அவங்கள நிறைய அளவில் பாதிக்கும். ஒரு பக்கம் வீட்டு வாடகை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இன்னொரு பக்கம் சாப்பாடு. ஏன்னா இப்போ சம்பாதிக்கிற மொத்த காசையுமே சாப்பாட்டுக்கே செலவு பண்ற சூழ்நிலை வந்து உருவாகிக்கிட்டே வருது. இப்போ 10,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா ஃபுல்லாவே 10,000 ரூபாயுமே வந்து சாப்பாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடிய சூழலுக்கு பேச்சுலர்ஸ் வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.